வெயிட் சார் தான் சிங்கம். சூர்யா சார் சிங்கமாவே அந்த படத்துல வாழ்ந்திருந்தாரு. அவ்வளவு பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசர். அது உங்களால தான் அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து இப்போ சிங்கம் 2, இதுவும் தூத்துக்குடியிலே நடக்கிற கதை. இந்த ஊருக்குள்ளே சுத்தி சுத்தி வரோம் 20 நாளா. இன்னும் 2 மாசம் இங்கே தான் இருப்போம். அடிக்கிறோம் மறுபடியும் ஒரு ஹிட் நம்ம. ஓகே, உங்களுடைய வெற்றி உங்க மாவட்டத்து கதை, நம்ம மாவட்டத்து கதை. ஓகே, இந்த வெள்ளி விழா ஆண்டில் தூத்துக்குடி 25வது வருடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். இது நமது சூர்யா மேடைக்கு வருகை தருகிறார். விழாவுக்கு வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு செல்லப்பாண்டியன் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் எஸ் கோகுலேந்திரா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் செந்தூர பாண்டியன் அவர்களே, முக்கிய அரசியல் பிரமுகர்களே, பெரியோர்களே, கலெக்டர் ஆஷிஷ் குமார் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, அன்பான தங்கமான தூத்துக்குடி மக்களே, எப்படி இருக்கீங்க? எனக்கும் அதே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு விழா கரெக்டா நாங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது நடக்கிறது நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி உங்களை எல்லாத்தையும் நேரில் சந்திக்கிற பெரிய வாய்ப்பு எங்களுக்கு இது. தூத்துக்குடி பத்தி நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. ஆனா முதல்ல தெரியுது இந்த மக்களோட உழைப்பு, பெரிய உழைப்பு அது. ஏன்னா நீங்க செய்யறது சாதாரண தொழில் இல்ல. முத்துநகர் பேர் காரணமா இருக்கிற முத்துக்குளித்தல், கடல் தொழில், உப்பளம், இதெல்லாமே சாதாரண உழைப்பு மட்டும் இல்ல, உயிரை பணைய வச்சு செய்யற தொழில். மத்த ஊர்க்காரங்க மாதிரி அப்படியே இருக்கு, நிறைய கஷ்டப்படுறாங்க. பட் இந்த அளவுக்கு உழைப்பும் உயிரே பார்த்து பார்த்து செய்யற தொழில் கிடையாது. தூத்துக்குடி பத்தி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா நானும் பேசிடுவேன், அப்புறமா சாதமா பேசலாம். சரிங்களா? இங்க இருக்கிற பல சமூகத்தை சேர்ந்த மக்கள் அன்பா அழகா ஒன்னா சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம். இங்க இருக்கிற சர்ச்சஸ், இந்தியாவிலேயே பழமையான சர்ச்சஸ் இங்க நிறைய பார்க்க முடியுது. ஷூட்டிங் வரும்போது நாங்க நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். துறைமுகம், பிரம்மாண்டமான மலைக்கு வைக்கிற துறைமுகம் இங்க இருக்குது. இந்தியாவிலேயே பெரிய பெரிய வணிகங்கள்லாம் இந்த துறைமுகம் நடந்திருக்குது. நாங்க அங்க ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். அதுவும் எங்களை பிரமிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்திய விடுதலை போராட்டம் எடுத்தாலே தூத்துக்குடி பேர் எடுக்காம எடுக்க முடியாது. பாரதியார் அவர்களும் வஉசி அவர்களும் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். வெறும் பழைய கதைகளும் பழைய பெருமைகள் மட்டுமே இல்ல, பாமர மக்களையும் பத்திரிகை படிக்க வச்ச திரு ஆதித்யநாத் அவர்கள், தினத்தந்தி பத்திரிகையை ஆரம்பிச்சு பாமர மக்களை படிக்க வச்ச ஆதித்யநாத் அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர். எல்லாமே நம்மளுக்கு பில்கேட்ஸ், வாரன் பஃபெட் தெரியும். ஆனா HCL நிறுவனம் எவ்வளவு பேருக்கு தெரியுமுங்க? HCL நிறுவனம் ஆரம்பிச்ச சிவநாடார் அவர்கள், அவரை கொடுத்த மண் இது. அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியா கோடிக்கணக்கில் மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த HCL நிறுவனம் ஆரம்பிச்ச சிவநாடார் அவரோட மண் இது. எங்க துறையில ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்திரபாபு அவர்களும் பாலையா அவர்களையும் தந்த மண் இது. வஉசி அவர்களையும் நம்ம சாதாரணமா கப்பலோட்டி தமிழ் சுருக்கிறோம். பட் இந்தியாவில் அடிமைத்தனத்துக்கு எதிர்த்து இந்தியாவிலேயே முதல் கம்பெனி ஆரம்பிச்சு 40 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்ச வஉசி அவர்கள், அதுக்காகவே ஆஷ்துரை கொல்லப்பட்டார் வாஞ்சிநாதனால். அவரோட பெரிய ரசிகன் வாஞ்சிநாதன், பெரிய ரசிகன் வஉசி அவர்களுக்கு. அதனாலேயே ஆஷ்துரை கொல்லப்பட்டார். இது மாதிரி சுயநலம் தன்னலம் பார்க்காம மக்கள் நலம் பொதுநலம் பார்த்து வாழ்ந்த பெரியோர்கள், முன்னோர்கள், சாதனையாளர்கள், உழைப்பாளர்கள் இந்த மண்ணில் நான் இங்க நின்று பேசுறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வளமான மண் தான் தரமான பயிர்கள் தரும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஹரி சார்
வேல் சிங்கம்க்கு அப்புறமா மறுபடியும் சிங்கம் 2 பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பல மாதங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். இங்க மக்கள் கிட்ட கிடைக்கிற அன்பு, அவங்க கிடைக்கிற சப்போர்ட் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. உங்க அன்புக்கு நான் அடிமை, நிச்சயமாக நிச்சயமாக அடிமை. நிச்சயமா ஹரி சார் உங்க ஊருக்காரர். அது மட்டும் இல்லாம நீங்க மேல வச்சுக்கிற பாசம் வந்து ஒரு வாட்டியும் நான் வெளியில ஷூட்டிங் போகும்போது பாக்குறேன். முதல் நாள் வரும்போதே சிங்கம் 2க்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு பைக்ல கை காமிச்சிட்டு போனீங்க. ஏதோ உங்க ஊருக்கு வந்தது வந்து அவ்வளவு ஒரு பிளெஸிங் மாதிரி இருக்குது. ஒரு புது எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு சார்ஜ் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ சிங்கம் 2ல அடிச்ச அடி 1.5 டன் இங்க சிங்கம் 2ல இன்னும் பெருசா வரும். சரிங்களா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது உங்களுக்காக. உங்க ஊர்ல இருந்து பெரிய பெரிய சாதனையாளர்களும் முன்னோர்கள் வந்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன வரலாறுலாம் வந்து பழச பார்க்கிற கண்ணாடி மட்டும் இல்ல, எதிர்காலத்தை காமிக்கிற விளக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமாக உங்க முன்னோர்கள் மாதிரி, உங்க பெரியோர்கள் மாதிரி, இப்ப இருக்கிற சாதனையாளர்கள் மாதிரி நீங்க இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும். செய்வீங்களா? பெருசா சாதிங்க, பெரிய பிரமாதமான வாழ்க்கையை உண்டு பண்ணிக்கங்க. தூத்துக்குடிக்கு இன்னும் பெருமை சேர்த்து கொடுங்க. இங்க வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. திரும்பி சொல்றேன், இங்க நின்று பேசுறது எனக்கு பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி, ரொம்ப கொடுத்து வச்சா நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கலெக்டர் அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இங்க இன்னும் 2 மாசம் தான் இருப்போம், ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். உங்க ஒத்துழைப்பு தேவை, உங்க ஆசீர்வாதம் தேவை. வெள்ளி விழாக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நமது இதயம் கவர்ந்த நட்சத்திரம் சூர்யா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்புகள் செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இயக்குனர் ஹரி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நமது சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்புகள் செய்கிறார்கள். தொடர்ந்து நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இயக்குனர் ஹரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஆல் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 88 வருடங்களாக இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 88 வருடங்களாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதன் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. முதலாவதாக மாண்புமிகு கதர் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. விழா நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் நன்றி கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட வெள்ளி விழா நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கதர் மற்றும் கிராம தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வஉசி துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும்,
வஉசி துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைமை கண்காணிப்பு அலுவலர் அவர்களுக்கும், வஉசி துறைமுக பொறுப்பு கழகத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும், தூத்துக்குடி மாநகராட்சி துணை மேயர் அவர்களுக்கும், உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து பிரதிநிதிகளுக்கும், பல்வேறு அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும், மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்களுக்கும், மாணவ மாணவியர்களுக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், திரளாக வந்து இங்கே எங்களை எல்லாம் இந்த விழாவிற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் உருவாகி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் இம்மண்ணில் பிறந்து இம்மண்ணிற்கு பெரும் புகழை தேடி தந்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன் உள்ளிட்ட பலரையும் இந்த தருணத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இந்த விழாவினை இத்தனை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பரமசிவம் மேட்ச் பாக்ஸ் அசோசியேஷன் கோவில்பட்டி, ஜாயிண்ட் கமிஷனர் HRNC திருச்செந்தூர் முருகன் டெம்பிள், JOE வில்லவரையார் ஷிப் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன், PSSK ராஜா சங்கரலிங்கம் சேர்மன், AICC கோடீஸ்வரன், ICCI போர்ட் ட்ரஸ்ட், APCV சொக்கலிங்கம், SSS ரெக்ஸ், SDR பொன்சீலன், all Panchayat Union Chairman, all Panchayat Presidents, all main and subcommittee members, all associations, all local body representatives, அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக நமது அன்பான அழைப்புக்கு இணங்கி இங்கே உங்களை எல்லாம் மகிழ்விக்க இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் இம்மண்ணின் மைந்தன் திரு ஹரி அவர்களுக்கும் மற்றும் உங்கள் இதயங்களை எல்லாம் கவர்ந்த நடிகர் திரு சூர்யா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து இதே மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. பார்வையாளர்கள் அனைவரும் அந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும், அரங்கத்தில் அமைதி காக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்மளுடைய சுப்பியா வித்யாலயம் பள்ளிய மாணவர்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. மிக பிரம்மாண்டமாக இன்று நகர் முழுவதும் எழுச்சியுடன் நடைபெற்ற அலங்கார ஊர்தி பேரணியினை 2 தினங்களுக்குள் ஏற்பாடு செய்து ஊர்திகளை அலங்கரித்து தந்த எங்கள் துறையினுடைய நண்பர் மரியாதைக்குரிய கிரிராஜன் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பூங்கொத்து அளித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்த 10 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கல்வி உதவித்தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். VOC சிறப்பு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 5 பேர், சுப்புராஜ், முத்துக்குமார், ஆவுடையப்பன், முத்து மாரியப்பன் அண்ட் சுடலை பேச்சு. லூசியா ஸ்கூலை சேர்ந்த 5 மாணவர்கள், ஸ்டார்வின், முத்துவேல், கனக சத்யா, ஹரி, பீலா. ஸோ இந்த 10 மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகையினை நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.